ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லீவ் வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய நம்முடைய விஜயம் பார்த்தீங்கன்னா வெண்பா படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க. நம்ம மல்லியை பார்த்தீங்கன்னா நீ வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணு மல்லி, நீ வெண்பா பார்க்கரு, நான் என்னை வந்து ஸ்கூலில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து வரவேற்றிருக்காங்க, அதனால் வந்து நான் வந்து அங்கே வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. நம்முடைய மல்லியும் நம்முடைய விஜயம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும்னு வந்து பார்த்தாங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷனை வந்து கெடுக்கணுன்ற வகையில் நம்முடைய மல்லி ஒரு இடத்துல வந்து சமைக்க போனாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூலில் ஃபங்க்ஷனுக்காக வந்து வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி சமைச்சு போடுறத நல்லா வந்து சாப்பிட்டு தான் வந்து காசே வந்து கொடுத்தாங்க. அது ஒரு கேவலமான வேலைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா பெண் உரிமை பற்றி வந்து ரொம்ப வந்து பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருந்ததும் இல்லாத பெண் சுயமரியாதை அப்படி இப்படின்னு வந்து தலைப்புகளில் வந்து வாரி அடிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. உடனே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செயலில் வாயில் வார்த்தையாக வந்து சொல்கிறது மாதிரி தானே, நீங்களாம் எதுவும் வந்து செய்ய மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜயை பார்த்து அந்த லேடி வந்து கேட்கவும் பார்த்தீங்கன்னா உடனே நான் பேசுனதில் என்ன குறை கண்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நீங்கள் வந்து இவ்வளோ வந்து பெண்களை பற்றி வந்து பேசுகிறீங்களே, பசங்களை பற்றி, முதல்ல வந்து உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரியை வந்து நீங்கள் வந்து வேலைக்கு அனுப்பி இருக்கிறீங்களே, அது உங்களுக்கு தெரியுமா, அது என்ன வேலைக்கு, சமைக்கிற வேலைக்காக வந்து அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து என் வீட்டில் தான் சமைச்சு அவள் வந்து காசு வாங்கிட்டு போனான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட்டு ஸ்டேஜிலேருந்து இறங்கி வராங்க. மல்லி உண்மையை சொல்லு, நீ வந்து அவங்க வீட்டில் வந்து சமைக்க போனேன் அப்படின்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து கேள்வியை வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா கண் கலங்கிக்கிட்டே வந்து இருக்காங்க. அதுக்கு அந்த லேடி பார்த்தீங்கன்னா நீ சொல்லு மல்லி, நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அப்போவுமே வந்து தயங்கி வந்து சொல்கிறாங்க, இப்படி தான் வந்து என்னுடைய நான் எனக்கு கொஞ்சம் செலவு இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து போயிருந்தேன் அப்படின்றவன் சமைக்க போனன்றது வந்து மல்லி வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு அனுபவத்தையும் வந்து ஒரு இடத்த வந்து நீ வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ட, எனக்கு இதோட வந்து பெரிய அவமானம் வேறு எதுவுமே இல்லை, வாழ்க்கையிலே வந்து மறக்க முடியாத அவமானத்தை தேடி கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கோவப்பட்டு இனிமேல் என் கண்ணில் இது முழிச்சிட அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம வெண்பாவும் பார்த்தீங்கன்னா பாவம் நம்ம மல்லியம்மா வந்து நம்ம வந்து கிஃப்ட்டுக்கு வந்து ஆசைப்படுறதுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டாங்க, இல்லைனா வந்து அவங்களோட முடிஞ்சதான் செஞ்சுட்டு சைலண்டாக இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி வெண்பா ஒரு பக்கம் ஃபீல் பண்ண நம்ம விஜய் கோவத்தில் வந்து போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம மல்லி வந்து போகிறப்ப மல்லி நீ இதெல்லாம் வந்து கண்டுக்காத, இவங்கெல்லாம் வந்து இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏங்க உங்கள் வீட்டுக்கு வந்து சமைக்க வந்தது ஒரு குத்தமாக, எனக்கு வந்து காசு கொடுத்தீங்களே அதோட நின்றுக்க வேண்டியது தானே, தேவையில்லாத எதுக்கு வந்து எங்களுடைய ஃபேமிலி விஷயத்துலலாம் தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து சரமாரியாக கேள்வி எழுப்பிட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போகிற மல்லிக்கு பார்த்தீங்கன்னா ஆக பெரும் ஆபத்து வந்து காத்துட்டு இருக்கு. இந்த ரஞ்சிதாவாலும் இந்த ராஜேஸ்வரியாலும் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா நேராக கோவத்தில் ஆஃபீஸ் போய் வீட்டுக்கு தான் வந்து போயிருக்காரு. அவர் போய் என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு, என்னெல்லாம் நடக்க போதோன்றதுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இருக்க போது இல்லை நம்முடைய மல்லியை தான் வந்து டார்கெட் பண்ணி எல்லாரும் வந்து கேள்வி கேட்க போகிறாங்க. அதுக்கான பதிலை வந்து நம்முடைய மல்லி வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க, இல்லை நம்முடைய மல்லியை வந்து அடக்குமுறையில் வந்து அடக்கி வைக்க போகிறாங்களான்றதாங்க வந்து இருக்க போது மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் ஐக்கனை ஆன்ல படிச்சுங்க, அப்போ தான் நம்ம ஒரு வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.